ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் கேட்க போகிற மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அகர முதல எழுத்தெல்லாம் என்ற திருக்குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? கடவுள் வாழ்த்து. திருக்குறளுக்கு முப்பால் என்ற பெயர் ஏன் வழங்கப்பட்டது? அறம், பொருள், இன்பம் ஆகிய 3 பாகங்களை கொண்டதால். திருக்குறளை லத்தீன் மொழியில் முதலில் மொழிபெயர்த்தவர் யார்? வீரமாமுனிவர். திருக்குறளுக்கு தமிழ் மறை என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டதன் காரணம் என்ன? உலகளாவிய அறநெறிகளை எடுத்துரைக்கும் மறைநூலாக கருதப்படுவதால். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புகழ்பெற்ற வரியை பாடியவர் யார்? கணியன் பூங்குன்றனார். அறம் செய்ய விரும்பு என்ற தொடரின் ஆசிரியர் யார்? ஔவையார். கற்க கசடற கற்பவை கற்ற பின் என்ற குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? கல்வி. தமிழின் முதன் இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை இயற்றியவர் யார்? தொல்காப்பியர். தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? 27. 8 தொகை நூல்கள் எத்தனை? 8. 10 பாட்டு நூல்கள் எத்தனை? 10. 11 கீழ்க்கணக்கு நூல்கள் எத்தனை? 18. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? இளங்கோவடிகள். மணிமேகலையை இயற்றியவர் யார்? சீத்தலை சாத்தனார். சீவக சிந்தாமணியை இயற்றியவர் யார்? திருத்தக்க தேவர். வளையாபதியை இயற்றியவர் யார்? ஆசிரியர் பெயர் உறுதியாக அறியப்படவில்லை. குண்டலகேசியை இயற்றியவர் யார்? நாதகுத்தனார். கம்பராமாயணத்தை இயற்றியவர் யார்? கம்பர். தேம்பாவணியை இயற்றியவர் யார்? வீரமாமுனிவர். திருவாசகத்தை இயற்றியவர் யார்? மாணிக்கவாசகர். தேவாரம் பாடிய மூவர் யார்? சம்பந்தர், அப்பர், சுந்தரர். நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை பாடியவர்கள் யார்? ஆழ்வார்கள். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? உவே சாமிநாத ஐயர். மகாகவி என்று போற்றப்படுபவர் யார்? சுப்பிரமணிய பாரதி. புரட்சி கவிஞர் யார்? பாரதிதாசன். கவிமணி என்று அழைக்கப்படுபவர் யார்? தேசிக விநாயகம் பிள்ளை. நாமக்கல் கவிஞர் யார்? வி. ராமலிங்கம் பிள்ளை. ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார்? ஔவையார். கொன்றைவேந்தனை இயற்றியவர் யார்? ஔவையார். நாலடியாரில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 400. பழமொழி 400இல் எத்தனை பாடல்கள் உள்ளன? 400. இன்னா நாற்பதை இயற்றியவர் யார்? கபிலர். இனியவை 40 இயற்றியவர் யார்? பூதஞ்சேந்தனார். திரிகடுகத்தை இயற்றியவர் யார்? நல்லாதனார். ஏலாதியை இயற்றியவர் யார்? கனிமேதாவியார். சிறுபஞ்சமூலத்தை இயற்றியவர் யார்? காரியாசன். முதுமொழி காஞ்சி இயற்றியவர் யார்? கூடலூர் கிழார். திருமுருகாற்றுப்படை இயற்றியவர் யார்? நக்கீரர். பொருணராற்றுப்படை இயற்றியவர் யார்? முடத்தாமக்கண்ணியார். சிறுபானாற்றுப்படை இயற்றியவர் யார்? நத்தனார். பெரும்பானாற்றுப்படையை இயற்றியவர் யார்? கடியலூர் உத்திரங்கண்ணனார். முல்லைப்பாட்டை இயற்றியவர் யார்? நப்பூதனார். மதுரை காஞ்சி இயற்றியவர் யார்? மாங்குடி மருதனார். நெடுநல்வாடை இயற்றியவர் யார்? நக்கீரர். குறிஞ்சிப்பாட்டை இயற்றியவர் யார்? கபிலர். பட்டினப்பாலை இயற்றியவர் யார்? கடியலூர் உத்திரங்கண்ணனார். மலைப்படுகடாமை இயற்றியவர் யார்? பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்ட ஆண்டு 2004. தமிழின் அரசு மொழி எது? தமிழ். 8 தொகையில் அகநூல்கள் எவை? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, கலித்தொகை. 8 தொகையில் புறநூல்கள் எவை? புறநானூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. புறநானூறு பாடிய புலவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 150க்கும் மேற்பட்டோர். குறிஞ்சி நிலத்தின் கடவுள் யார்? முருகன். முல்லை நிலத்தின் கடவுள் யார்? மாயூர் திருமால். மருத நிலத்தின் கடவுள் யார்? இந்திரன். நெய்தல் நிலத்தின் கடவுள் யார்? வருணன். பாலை நிலத்தின் கடவுள் யார்? கொற்றவை. குறிஞ்சி நிலத்தின் உரிபொருள் என்ன? புணர்தல். முல்லை நிலத்தின் உரிபொருள் என்ன? இருத்தல். மருத நிலத்தின் உரிபொருள் என்ன? ஊடல். நெய்தல் நிலத்தின் உரிபொருள் என்ன?
இரங்கல். பாலை நிலத்தின் உரிபொருள் என்ன? பிரிதல். தமிழ் தாத்தா என்று போற்றப்படுபவர் யார்? உ.வே. சாமிநாத ஐயர். தனிப்பாடல் திரட்டு தொகுத்தவர் யார்? சந்திரசேகர கவிராயர். திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் யார்? பரஞ்சோதி முனிவர். பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? சேக்கிழார். நன்னூலை இயற்றியவர் யார்? பவணந்தி முனிவர். யாப்பெருங்கல காரிகையை இயற்றியவர் யார்? அமிர்தசாகரர். வினைச்சொல் என்பது என்ன? செயலை குறிக்கும் சொல். பெயர்ச்சொல் என்பது என்ன? பொருளின் பெயரை குறிக்கும் சொல். இடைச்சொல் என்பது என்ன? சொற்களை இணைக்கும் சொல். உரிச்சொல் என்பது என்ன? பெயர்ச்சொல்லின் பண்பை கூறும் சொல். தமிழின் வேற்றுமை உருபுகள் எத்தனை? 8. முதல் வேற்றுமை உருபுக்கு உருபு உண்டா? இல்லை. இரண்டாம் வேற்றுமை உருபு எது? ஐ. மூன்றாம் வேற்றுமை உருபுகள் யாவை? ஆல், ஆன், ஓடு. நான்காம் வேற்றுமை உருபு எது? கு. ஐந்தாம் வேற்றுமை உருபு எது? இன். ஆறாம் வேற்றுமை உருபு எது? அது, உடைய. ஏழாம் வேற்றுமை உருபு எது? கண், இடம். எட்டாம் வேற்றுமை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விளி வேற்றுமை. உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 18. உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை? 216. ஆயுத எழுத்து எது? அக்கு. தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 247. வல்லின எழுத்துக்கள் எத்தனை? 6. மெல்லின எழுத்துக்கள் எத்தனை? 6. இடையின எழுத்துக்கள் எத்தனை? 6. அம்மா என்பது எந்த வகை பெயர்? பொதுப்பெயர். காவிரி என்பது எந்த வகை பெயர்? சிறப்பு பெயர். மக்கள் என்பது எந்த வகை பெயர்? கூட்டுப்பெயர். ஒரு பொருளின் தொழிலை குறிக்கும் பெயர் என்ன? தொழிற்பெயர். வினையெச்சம் என்பது என்ன? வினைமுற்றுக்கு முன் வரும் எச்ச வடிவம். பெயரெச்சம் என்பது என்ன? பெயரை தழுவி வரும் எச்சம். தமிழின் சிறப்பு எழுத்து எது? ழ. தமிழில் முதலில் தோன்றிய காப்பியம் எது? சிலப்பதிகாரம். தமிழின் தேசிய கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார்? சுப்பிரமணிய பாரதி. பிசிராந்தையார் யாருடைய உயிர் நண்பர்? கோப்பெருஞ்சோழன். யாயும் யாயும் யாராகியரோ என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? குறுந்தொகை. யாயும் யாயும் பாடலை பாடியவர் யார்? செம்புல பெயநீரார். அற்றை திங்கள் அந்நிலவனில் என்ற பாடலை பாடியவர் யார்? பாரிமகளிர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் பாடியவர் யார்? கணியன் பூங்குன்றனார். பாரி எந்த மலை ஆண்டார்? பரமமலை. பேகன் எந்த மலையை ஆண்டார்? பொதினி மலை. ஓரி எந்த மலையை ஆண்டார்? கொல்லிமலை. அதியமான் ஆண்ட பகுதி எது? தகடூர். அதியமான் நெல்லிக்கனியை யாருக்கு வழங்கினார்? ஔவையார். கடையெழு வள்ளல்களில் ஒரே பெண் யார்? யாரும் இல்லை. கடையெழு வள்ளல்கள் எத்தனை பேர்? 7. சேரர்களின் சின்னம் என்ன? வில். சோழர்களின் சின்னம் என்ன? புலி. பாண்டியர்களின் சின்னம் என்ன? மீன். சேரர்களின் தலைநகர் எது? வஞ்சி. சோழர்களின் தலைநகர் எது? உறையூர். பாண்டியர்களின் தலைநகர் எது? மதுரை. சிலப்பதிகாரத்தின் 3 காண்டங்கள் யாவை? புகார், மதுரை, வஞ்சி. கண்ணகியின் கணவர் யார்? கோவலன். கோவலனின் காதல் யார்? மாதவி. மணிமேகலை யாருடைய மகள்? கோவலன், மாதவி. சிலப்பதிகாரத்தின் மையக்கருத்து என்ன? கற்பின் பெருமை. மணிமேகலையின் மையக்கருத்து என்ன? புத்த சமய கொள்கை. சீவக சிந்தாமணி எந்த சமயத்தை சார்ந்தது? சமணம். மணிமேகலை எந்த சமயத்தை சார்ந்தது? புத்தம். தேம்பாவணி எந்த சமயத்தை சார்ந்த நூல்? கிறிஸ்துவம். பெரிய புராணம் எந்த சமயத்தை சார்ந்தது? சைவம். 4000 திவ்ய பிரபந்தம் எந்த சமயத்தை சார்ந்தது? வைணவம். திருவாசகம் எந்த சமய நூல்? சைவம். திருவாசகத்துக்கு உருகார் என்ற பழமொழி எவ்வாறு முடிகிறது? ஒரு வாசகத்திற்கும் உருகார். கலிங்கத்து பரணியை இயற்றியவர் யார்? ஜெயங்கொண்டார். முக்கூடர் பல்லுவை இயற்றியவர் யார்? ஆசிரியர் பெயர் உறுதியாக தெரியவில்லை. நந்தி கலம்பகத்தை இயற்றியவர் யார்? ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. குற்றால குறவஞ்சியை இயற்றியவர் யார்? திருக்கூட ராசப்ப கவிராயர்.
பாஞ்சாலி சபதத்தை இயற்றியவர் யார்? சுப்பிரமணிய பாரதி. குயில் பாட்டை இயற்றியவர் யார்? சுப்பிரமணிய பாரதி. புதிய ஆத்திச்சுடி இயற்றியவர் யார்? சுப்பிரமணிய பாரதி. குடும்ப விளக்கை இயற்றியவர் யார்? பாரதிதாசன். அழகின் சிரிப்பை இயற்றியவர் யார்? பாரதிதாசன். மனோன்மணியத்தை இயற்றியவர் யார்? மனோன்மணியம் சுந்தரனார். தமிழ்த்தாய் வாழ்த்தின் ஆசிரியர் யார்? மனோன்மணியம் சுந்தரனார். நீராறும் கடலுடுத்த என்று தொடங்கும் பாடல் எது? தமிழ்த்தாய் வாழ்த்து. அச்சமில்லை அச்சமின்னை பாடியவர் யார்? சுப்பிரமணிய பாரதி. ஓடி விளையாடு பாப்பா பாடியவர் யார்? சுப்பிரமணிய பாரதி. சின்னஞ்சிறு கிளியே பாடியவர் யார்? சுப்பிரமணிய பாரதி. தமிழுக்கும் அமுதென்று பேர் பாடியவர் யார்? பாரதிதாசன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் பாடியவர் யார்? பாரதிதாசன். புரட்சி கவி என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார்? பாரதிதாசன். தமிழ் எங்கள் உயிருக்கு நீர் என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். தமிழ் எழுத்துக்களின் தந்தை என்று போற்றப்படும் இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது என்ன வகை? பழமொழி. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று கூறியவர் யார்? ஔவையார். தீயினால் சுட்ட புண் ஆறும், நாவினால் சுட்டவது ஆறாது என்ற குறளை இயற்றியவர் யார்? திருவள்ளுவர். திருக்குறளுக்கு உரை எழுதிய பழமையான உரையாசிரியர் யார்? மணக்குடவர். திருக்குறளின் மிகவும் புகழ்பெற்ற உரையாசிரியர் யார்? பரிமேலழகர். தொல்காப்பியம் எந்த 3 அதிகார பிரிவுகளை கொண்டது? எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். தமிழின் ஐம்பெருங்காப்பியங்களில் முதல் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று எது? சூளாமணி. 14 மேற்கணக்கு எனப்படுவது எவை? எட்டுத்தொகை மற்றும் 10 பாட்டு. 14 கீழ்கணக்கு நூல்கள் எந்த கருத்தை வலியுறுத்துகின்றன? அறநெறி. தமிழில் முதல் அகராதியை உருவாக்கியவர் யார்? வீரமாமுனிவர். சதுரகராதியை தொகுத்தவர் யார்? வீரமாமுனிவர். மனோன்மணியம் எந்த வகை நூல்? நாடகம். நன்னூல் எந்த வகை நூல்? இலக்கண நூல். ஒரு சொல்லுக்கு பல பொருள் வருவது என்ன? பல பொருள் ஒரு சொல். ஒரே பொருளுக்கு பல சொற்கள் வருவது என்ன? ஒரு பொருட்பன்மொழி. எதிர்பொருள் தரும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? எதிர்ச்சொற்கள். ஒலி நன்றாக இருந்து பொருள் வேறுபடும் சொற்கள் என்ன? ஒப்பொலிச் சொற்கள். மரபுத் தொடர் என்றால் என்ன? தனிப்பொருளை விட வேறுபட்ட பொருள் தரும் சொற்றொடர். கை கழுவுதல் என்பது என்ன வகை? மரபுத்தொடர். கண்மூடித்தனமாக என்பது என்ன? மரபுத்தொடர். அறம் செய்ய விரும்பு இடம்பெற்ற நூல் ஆத்திச்சூடி. கற்க கசடற என்பவை இடம்பெற்ற நூல் திருக்குறள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் இடம்பெற்ற நூல் புறநானூறு. சங்க காலம் பொதுவாக எந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்டதாக கருதப்படுகிறது? கிமு 300 முதல் கிபி 300 வரை. சங்க இலக்கியங்கள் முதன்மையாக எதை பிரதிபலிக்கின்றன? தமிழர் வாழ்க்கை. தமிழ் மொழியின் சிறப்பெழுத்து எது? ழ. உலகின் மிக பழமையான செம்மொழிகளில் ஒன்று எது? தமிழ். தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கிய ஆண்டு 2004. தமிழ்நாட்டின் அரசு மலர் எது? செங்காந்தல். தமிழ்நாட்டின் அரசு மரம் எது? பனைமரம். தமிழ்நாட்டின் அரசு பறவை எது? மரகதப்புறா. தமிழ்நாட்டின் அரசு விலங்கு எது? வரையாடு. தமிழ்நாட்டின் அரசு பழம் எது? மாம்பழம். தமிழ் வளர்ச்சி நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஜூலை 18. திருவள்ளுவர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? தை மாதம் 2ஆம் நாள். தமிழ்த்தாய் வாழ்த்து தற்போது தமிழ்நாட்டில் எவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? மாநிலப்பாடல். தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடியவர் யார்? மனோன்மணியம் சுந்தரனார். நீராறும் கடலுடுத்த என்று தொடங்கும் பாடல் எது? தமிழ்த்தாய் வாழ்த்து. மகாகவி என்று போற்றப்படுபவர் யார்? சுப்பிரமணிய பாரதி. புரட்சி கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார்? பாரதிதாசன். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? உ.வே. சாமிநாத ஐயர். கவிமணி என்று அழைக்கப்படுபவர் யார்? தேசிக விநாயகம் பிள்ளை. நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? வி. ராமலிங்கம் பிள்ளை.
தேம்பாவனை இயற்றியவர் யார்? வீரமாமுனிவர். பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? சேக்கிழார். நன்னூலை இயற்றியவர் யார்? பவணந்தி முனிவர். கம்பராமாயணத்தை இயற்றியவர் யார்? கம்பர். எப்பொருள் யார் யார் வாய்க் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற திருக்குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? மெய்யுணர்தல். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஆல்.